மாறன் சீரியல்ல இப்போ அட்டகாசமான அதிரடியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. என்ன காரணம்னு தெரியல. விஷயம் சுத்தமா போ மாட்டேது. பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் பேச வந்து முட்டிட்டா இருக்கும். பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். மாறன் நிச்சயம் வந்து சாப்பிட்ருக்க மாட்டான். அவன் என்ன மாரி நிலைமையில இருப்பான்னு தெரில. ஆனா, அவன் சிரிச்ச முகமா ஜாலியா தான் இருப்பான். இங்க வேற மாரி பிரச்சனைகள்லாம் வந்துட்டுருக்கு. கண்மணி வந்து இது மாரிலாம் சூழ்ச்சி பண்ணுவான்னு நெனச்சு கூட பார்க்கல. இப்ப புத்திசாலித்தனமா வந்து ஒரு வழக்கறிஞருக்கு வந்து ஃபோன் அடிக்கணும்னு சொல்லிட்டு, "சார் கொஞ்சம் பிரச்சனையெல்லாம் வந்து அடுத்த கட்டத்துக்கு போயிட்டுருக்கு. நான் தான் வரேன்னு சொல்லியிருக்கேன்லம்மா. நான் ஒரு விஷயத்துல வந்து இறங்க மாட்டேன். பிரச்சனை வந்து அதிகமா இருக்கா? அது மாரி பிரச்சனையில அதிகமா இருக்கிற இடத்துல தாம்மா எனக்கு வேலை. நான் பார்த்துக்கிறேம்மா. நாளைக்கு வந்து நீ என்னோட ஆஃபீஸ்க்கு வந்துருங்கிற மாரி சொல்லிடுறாங்க. இந்த பிரச்சனையெல்லாம் என்ன நடந்திருக்கு, ஏது நடந்திருக்குங்கிற விஷயம் எல்லாமே வந்து உண்மையா வந்து சொல்லணும். அப்பறம் தான் நான் இந்த விஷயத்தையும் வந்து எடுத்துப்பேன் அப்படின்னு சொன்னேன். சரி சார் நான் பார்த்து உங்கள்ட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு, அப்படியே வீரா மட்டும் முடிவு பண்றாங்க. அடுத்த நாள் காலையில வந்து பொழுது வந்து விடியுது. மாறனுக்கா வந்து நல்லபடியா வந்து சமைக்கணும்னு சொல்லிட்டு, அவங்க சமைக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. ஆனா அவங்களால தெளிவா வந்து சமைக்க முடியல. மாறன் வந்து நம்மள விட்டு நிரந்தரமா வந்து பிரிஞ்சுட்டா. நான் ஆரம்ப காலத்துலேருந்து அவன்கிட்ட வந்து விவாகரத்து வேணும் வேணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தேன். ஆனா இப்ப அது மாரியே ஒரு விஷயம் வந்து நடந்துருமா? மாறன் வந்து என்ன விட்டு பிரியவே கூடாது. கடவுளே! அப்படின்னு சொல்லிட்டு சோகமா ஃபீல் பண்ணிட்டு, அப்படியே அழுதுகிட்டே வந்து சமைக்கிறாங்க. அவங்க கண்ணீர்லாம் வந்து அப்படியே வந்து சாப்பாட்டுல வந்து கலந்துகிட்டே இருக்கு போல இருக்கு. மாறன் வந்து எவ்வளோ சந்தோஷமா, நிம்மதியா இருப்பான். ஆனா அவன் பக்கத்துல இருக்கிறப்ப, அவனோட அருமையே எனக்கு தெரியல. அவன் என்னை விட்டு தள்ளி போக போக, அவன் மட்டும் தான் என் மனசு ஃபுல்லா நிறைஞ்சிருக்கான். மாறன் இல்லாம கண்டிப்பா என்னால இருக்கவே முடியாது. நான் இல்லன்னா கூட மாறன் வந்து சமாளிச்சுருவான். இப்ப அவனோட காதல நான் ஃபுல்லாவே வந்து ஏத்துக்கிட்டேன்னு சொல்லி, வேதனையோட இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம வீரா பார்க்கறதுக்கே கஷ்டமா இருக்குன்னே சொல்லலாம். "வீரா, நீ மட்டும் தனியா போகாத. நானும் வந்துர்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு, கார்த்தி வந்து ரெடி ஆகிட்டு அப்படியே கீழ வரலான்னு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து, "ஓ! உன்னோட அன்பு கணவருக்கு சாப்பாடு எடுத்துட்டு போறியா? குடு, குடு. எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா, நான் பேசினதெல்லாம் ஞாபகம் இருக்கா? நீ என்னதான் தலைகீழ நின்னு பெர்ஃபார்ம் பண்ணாலும், உன்னால எதுவும் செய்ய முடியாது. நான் புது வழக்கறிஞர ரெடி பண்ணியாச்சு." "ஓ! அப்படியா? அவங்க கிட்ட நேத்து நைட்டு நீ எதுவா இருந்தாலும் பேசியிருப்பியே. அப்பன்னா நான் பேசினது எதுவும் ஒட்டு கேட்டியா?" "ஒட்டெல்லாம் கேட்கல. நீ என்ன செஞ்சாலும் அது எனக்கு காதுக்கு வராம இருக்காது வீரா. நீ ரொம்பயே வந்து கீழ் மட்டத்தில விளையாண்டுட்டு இருக்க. நான் அப்படியெல்லாம் கிடையாதும்மா. நீ என்ன நெனைப்பேங்கிற விஷயத்த நான் திட்டமே போட்டு வச்சுட்டேன். அத எப்படி முறியடிக்கணும்னு. பார்த்துக்க வீரா, ஓவரா பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கயேன், என்னால சமாளிக்க முடியாத அளவு ஆச்சுன்னா, அதுக்கப்புறம் நான் என்ன செய்வேன் தான் நேத்தியே உன்கிட்ட சொன்னேனே. சரி, சரி போ, போ. சின்ன பொண்ணுகிட்ட உன்கிட்ட பேசி என்ன பிரயோஜனம் இருக்கு? உன் புருஷனுக்கு வந்து சாப்பிட மாட்டேன்னு அடம்பிடிப்பாப்புல. வேணா ஊட்டி விட்டுட்டு வரியா? அப்படின்னு சொல்லி கிண்டல் அடிச்சு பேசிட்டு அவங்க பாட்டுக்கு போறாங்க. "என்ன நீ? என்ன சொன்னாங்க?" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து வீரா கிட்ட கேட்கும்போது, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தம்பி. நீங்க போயிட்டு வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. 2 பேரும் வந்து போறாங்க. "மாறா, நான் உனக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்து குடுத்துருக்கேன். சாப்பிடு சரியா? தேவையில்லாம வந்து எந்த உண்மையும் மறைக்காத. உண்மைய சொல்லு." திருப்பியும் முதலேருந்தா, "முடியல சார்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போ ஆரம்பிச்சிடுறாங்க. அறிவாளங்கள்லேருந்து எல்லாரும். அப்பன்னு பார்த்து சாப்பாடு வந்து மாசா வந்து எடுத்துட்டு வராங்க. நம்ப வீராவும், கார்த்தியும், "சார் கதவ தொறந்து விடுங்க சார். சாப்பாடு வந்து குடுக்கணும்." அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து வீரா வந்து கேட்கும்போது, "அதெல்லாம் முடியாதும்மா. அதிகாரி இப்ப தான் வந்து சத்தம் போட்டுட்டு போறாங்க. இப்பலாம் நீங்க கேட்டீங்கங்கிறதுக்காக, நான் வந்து சாப்பாடுலாம் வந்து குடுக்கறதுக்கு அனுமதி பண்ணனா, என் வேலைக்கு தான் வந்து பிரச்சனையாகும். சார் கதவ தொறந்து விடுங்க சார். நான் ஜஸ்ட் வந்து 1 நாள் தான் இங்க இருந்துட்டு போறேன். அத விட்டுட்டு நிரந்தரமா நான் இங்க இருக்கிற மாரியே சொல்லிட்டு இருக்கீங்க. வீரா பாவம் சார். கதவ தொறந்து விடுங்க சார்ன்னோன ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்குறாங்க அந்த இடத்துல கார்த்தியும். நம்ம வீரா உடனே வந்து கதவ தொறந்து விடுறாங்க. அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு மாசா வந்து உட்காருறாங்க. "என்ன வீரா புளிக்குழம்பா? பரவாயில்லையே! எனக்கு புடிச்சிருக்குங்கிற விஷயத்த எல்லாத்தையும் இங்கேயும் வந்து அத்தை வந்து சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்கு போல இருக்கேன்னு" சொல்லி அந்த இடத்துல சாப்பாடு வந்து ஆரம்பிக்கிறாங்க. கண்டிப்பா நெனச்சேன் நீ சமைச்சிருப்பன்னு. ஆனா சாப்பாடு வந்து செம கேவலமா இருக்கு. அப்படி இருக்கும்போது அத்தை தானே சமைச்சுச்சு அப்படின்னு சொல்லி காமெடியா வந்து பேசிட்டு இருக்காங்க. சாப்பாடு நல்லா இல்லையா? எப்புட்றா இருக்க? ஏது இருக்கங்கிற விஷயம்லாம் கேட்கவே மாட்டியா? உன்ன நெனச்சு நான் நைட்டு ஃபுல்லா வந்து தூங்கவே இல்ல. அதெல்லாம் எதுவும் கேட்க மாட்டேன். ஆனா சாப்பாடு நல்லா இல்லன்னு சொல்லுவியா? வீரா தட்ட வாங்காத. இங்க இருக்கிறவனுக்கு சாப்பாடு தான் பிரச்சனை. சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கியா? ஓகே. ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. அத்தை வந்து சமைச்சுச்சா? அழுதுகிட்டே சமைச்சிருக்கும் போல இருக்குன்னு சொல்லி காமெடியா வந்து பேசுறாங்க. ஓ! கோவப்படுறத பார்த்தா கணவனுக்காக வந்து நீ தான் சமைச்சிருக்க போல இருக்கே! டேய் கொஞ்சம் கூட வருத்தப்பட மாட்டியாடா? அப்படின்னு சொல்லி கார்த்தி வந்து பேசுறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா அப்படின்னு சொன்னோனே, கார்த்தி வந்து அவங்க கையால வந்து காய் எல்லாத்தையும் வந்து அள்ளி அள்ளி வைக்கிறாங்க. அப்படியே வந்து மாறன் பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. வேற லெவல்ல இருந்துச்சுன்னே சொல்லலாம். இந்த பிரச்சனை வேற மாரி போயிட்டுருக்கு வீரா. அந்த வழக்கறிஞர் வந்து இது மாரி சொல்லியிருக்காங்க. கடைசி நேரத்தில வந்து நீ சொன்ன, இது மாரிலாம் என்ன நடந்துச்சோ அத மட்டும் சொல்லு. ஏகப்பட்ட பேர் எப்படி வேணாலும் சதி திட்டம் பண்ணுவாங்கன்னு. நல்ல வேளை நம்ம கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது, ஆமா நான் பார்த்துக்கிறேன். உடனே கைய அலம்பிட்டு வந்துடுறாங்க.
வந்தோனே வந்து எங்கே துடைக்கிறது தெரியலையேன்னொன்னே துப்பட்டா வந்து குடுக்குறாங்க. அந்த இடத்துல அத வந்து துடைச்சுக்கிறாங்க நம்ப மாறன். உடனே வந்து வீரா வந்து மாறன விட்டு பிரிய மனசே இல்லாம தயக்கத்தோடயே வந்து நின்னுட்டே இருக்காங்க. "வீரா, நான் இங்க தெளிவா தான் இருக்கேன். நீ எப்படி இருந்தாலும் என்ன வந்து காப்பாத்துறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வந்து செய்வல்ல. நீ தாராளமா செய். என்ன பொறுத்தளவு என்ன பிரச்சனைன்னு உனக்கே நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அத பண்ணு. ராகவன மாட்டி விடாம நீ எத வேணாலும் பண்ணுங்கிற மாரி தான் மனசுல வந்து சொல்லிட்டு இருக்காங்க. எங்க அக்கா வாழ்க்கையும் முக்கியம். அதே மாரி என் வாழ்க்கையும் எனக்கு முக்கியம். 2 பேரோட வாழ்க்கையும் வந்து விட்டுக் குடுக்குற அளவுக்குலாம் நான் எந்த முடிவும் எடுத்துற மாட்டேன். சரியா, நீ நல்லவன்னு நெனைக்கிற எல்லாரும் வந்து நல்லவங்களான்னு பார்த்தா கொஞ்சம் கஷ்டம் தான். நீ வந்து உண்மைய வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் வந்திருக்கு. ராவண பத்தி ஏதோ சொல்ல வராங்க. ஏய், ராகவன்லாம் ரொம்ப நல்லவன்ப்பா. தேவையில்லாம அவன பத்தி எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி, இன்னமும் மாறன் வந்து ராகவன் மேல வந்து ஒரு நல்ல அபிப்பிராயத்தோட தான் இருக்காங்க. அந்த இடத்துல சரி நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு வீரா மாட்டுக்கும் இந்த விஷயத்த வந்து எப்படி வந்து நிரூபிச்சு காட்டப் போறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். சூப்பரா இருந்துச்சுன்னே சொல்லலாம்.